வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஆம்லெட் செய்ய போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணது, ஒரு தக்காளி அதுவும் சின்னதாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசம் ஓரளவுக்கு வதக்கணும். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு பார்த்து போடுங்க, தேவையான அளவு போட்டுங்க. நல்லா வதக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அதில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா அடித்து வச்சுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுதான் டேஸ்ட்டும் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடு ஏறினோடனே கலந்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முட்டை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுருக்கோம். பாருங்கள், பார்க்குது வேறு லெவல். ஃபஸ்ட் டைமுங்க தக்காளிலாம் போட்டு ஆம்லெட் செய்கிறது. இன்றைக்கி நம்ம சாப்பாட்டுக்கே இதுதான் மெயின் டிஷ், குழம்பே கிடையாது. இந்த ஆம்லெட்டில் தான் சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். லைட்டாக மிளகுத்தூள் போட்டு எடுத்துக்கலாம். வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பருங்க, டேஸ்ட்டு வேறு லெவல். ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாக சூப்பராக இருக்குது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.